வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தங்கமான குழந்தையே, இந்த முருகனாகிய நான் உன்னை தேடி ஓடி வந்துவிட்டேன். இந்த முருகனுக்கு நீ என்றால் ரொம்ப இஷ்டம். காரணம் உண்மையான பக்தி, உண்மையான அன்பு. இதுதான் காரணமே. என்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன வேண்டும், ஏதேது வேண்டும் என்று சொல் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னாய், திரும்பவும் சொல். இந்த வீடியோவுக்கு கீழ் இருக்கும் கமெண்டில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை பதிவிடு. நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நான் வந்த விஷயத்தை உனக்கு இப்பொழுது சொல்லிவிடுகிறேன். நான் உன்னை இப்பொழுது இந்த நேரத்தில் சந்திப்பதற்கான காரணம் முக்கியமானது. நீ எப்பொழுதும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பது. சில சமயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் அவமானப்படுகிறாய். சிலர் உண்மையான உறவுகள் என்று நினைக்கிறாய். ஆனால் அவர்கள் உண்மையான உறவுகள் அல்ல. அவர்கள் அசிங்கப்படுத்தும் பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் உண்மையான உறவுகளே அல்ல என்று. ஒரு நபரிடம் நீ பழகப் போகிறாய், ஒரு நபரிடம் நீ பேசப் போகிறாய் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள் என்பதை முதலில் தீர விசாரித்து பழகு. உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ பாட்டிக்கு பழகினாய் என்றால் அவர்கள் எதிர்காலத்தில் உனக்கு அடி கொடுக்கும் பொழுதுதான் தெரியும் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்கிறார்கள் என்று. தெய்வமே, நீ என்னை காப்பாற்று என்று கூப்பிடுகிறாய் என்று வைத்துக்கொள். நான் என்ன சொல்வேன், உதவி செய்வேன். ஆனாலும் உனக்கு முதலில் நான் சொல்ல வேண்டியது, யாராக இருந்தாலும் பார்த்து பழகு. பார்த்து பழகினால் மட்டும்தான் நன்மைகளோ நடக்கும். நீ அடுத்தவர்களை பார்க்காமல், அடுத்தவர்களை எப்பொழுதும் அவசரப்பட்டு பழகி யாரையும் நம்பி ஏமாந்து போவது உனக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். நீ அழும் பொழுது மிகவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. நீ அழும் பொழுது என்னடா இந்த பிள்ளை இப்படியெல்லாம் அழுகிறதே, இப்படியெல்லாம் மனதில் வேதனை கொள்கிறதே என்ற ஒரு பயம் மனதுக்குள் எந்த ஒரு நிமிஷத்திலேயும், எந்த ஒரு நொடியிலேயும் நீ நம்ம வாழ்க்கை இதோடு முடிந்திருமோ, இதோடு நம்முடைய வாழ்க்கை முடியுமோ என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையோ இதற்கு மேலும் அற்புதமாகவே துவங்கும். நீ தேடும் ஒவ்வொரு காலகட்டமும், நீ என்னென்னலாம் என்னிடம் தேடுகிறாயோ, என்னென்ன விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அந்த அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையிலேயே நடக்கும். பல நாள், பல பொழுது, பல நேரத்தில் அழுது புலம்பி நீயே உன்னுடைய வாழ்க்கையில் என்னடா செய்ய போகிறோம், ஏதா செய்ய போகிறோம் என்று ஏக்கத்தோடு நின்ற காலமெல்லாம் போய் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் உன் வாழ்க்கையில் படிப்படியாக நடக்கும். புரிந்ததா? நீ என்ன கேட்கிறாய், நான் என்ன சொல்கிறேன் என்பது புரிந்ததா? நீ என்றும் என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை புரிய எனக்கு எல்லா நிலைமையிலேயும் உரிமை உண்டு. உனக்கு நிச்சயமாக அருள் புரிவேன். நிச்சயமாக எல்லா விஷயத்திலேயும் நல்ல பாக்கியங்களை கொடுப்பேன். துவண்டு போய் நிற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் இன்பத்தையே கொண்டு இந்த முருகனாகிய நான் சேர்ப்பேன். இந்த முருகனுக்கு அரோகரா என்று எப்பொழுதும் சொல்லுங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பல இடத்தில் உங்களுக்கு வெற்றிகளை உண்டாகும். பயங்கள், இவன் என்னை இது செய்வானோ, அவன் என்னை அது செய்வானோ என்ற பயங்களை எல்லாம் எடுங்கள். எந்த ஒரு பயத்தையும், எந்த ஒரு நிமிஷமும், எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள். இனி உன் வாழ்க்கையில் கவலைப்படக்கூடாது. எதையும் நினைத்து வருத்தப்படக்கூடாது. தவறுகள் நடந்துவிடுமோ என்ற ஏக்கத்தோடு பயத்தோடு இருக்கக்கூடாது.
தெளிவான விஷயத்தை என்றும் செய்யவும், தெளிவாக என்றென்றும் நீ இருக்கவும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்து விடுவார்களோ, இது செய்து விடுவார்களோ, அதை செய்து விடுவார்களோ என்ற பயத்தோடு ஒவ்வொரு நாளும் கடந்து கடந்து பயத்தோடு இருக்கக்கூடாது. நிம்மதி மலரும், சந்தோஷம் மலரும், ஐஸ்வர்யம் கிடைக்கும். உன்னுடைய ஏக்கங்கள் அனைத்தையும் நான் நிச்சயமாக, சத்தியமாக, நீ என்னென்னலாம் ஏங்கி நிற்கிறாயோ அனைத்திற்கும் நானோ ஒரு நல்ல முடிவு கட்டி உனக்கு நல்லதொரு மாற்றத்தை செய்து கொடுப்பேன். முருகனுக்கு தெரியாதது என்ன? இந்த உலகத்தில் எதுவும் அல்ல. இந்த முருகனாகிய நான், இந்த கந்தனாகிய நான் உனக்கு தேவையான அத்தனை விதமான உதவிகளையும் வாரி 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 கொடுப்பேனே தவிர உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஏக்கத்தோடு நிற்க விடவே மாட்டேன். நீ மற்ற விஷயங்களுக்காக ஏங்கி நின்றதோ, மற்ற விஷயங்களுக்காக அழுது கொண்டு நின்றதோ எல்லாமும், எல்லா விஷயங்களும் போதும். இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நிலைமையிலேயும் அற்புதங்களோ கிடைக்கும். நீ யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாய். நீ இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் என்னுடைய கையில் ஒப்படைத்துவிட்டு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். நிச்சயம் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். நீ என் மீது பாரத்தை போட்டு என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை செய்தால் நிச்சயமாக பலவிதமான அற்புதங்கள் கிடைக்கும். பயங்களை விட்டு சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷத்திற்கு எந்த ஒரு குறையும் இனிமேல் வரும் நாட்களில் வராது. சந்தோஷம் இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் உங்கள் கூட இருக்கும். முருகனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், மறந்து விடாதீர்கள். இந்த முருகனுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே உங்களோடு இருக்கிறேன். நல்ல மனம் கொண்ட நீங்கள் என்றுமே திருப்தியாகவே இருப்பீர்கள், என்றுமே ஐஸ்வர்யத்தோடே இருப்பீர்கள். என்றுமே நான் உங்களுக்காக, இந்த முருகனாகிய நான் உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்திலேயும் இன்பம் என்ற ஒன்றை கொடுத்து கொண்டும் பலவிதமான மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் கொடுத்து கொண்டும் இருப்பேன். இனி வரும் நாள் ஒவ்வொன்றும் இனிப்பான நாளாகவே இருக்கட்டும். சகலமும் கிடைக்கட்டும். ஐஸ்வர்யங்கள் நடக்கட்டும். எப்பொழுதும் உன் கூட இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த முருகன் நான். ஓ முருகா.